சபையோட போட்டிகள் ஆரம்பிக்கப்பட காத்திருக்கிறது. சிறந்த ஒரு போட்டி, அதுவும் எட்டாவடிய மண்ணை பிரதமப்படுத்தும் ஸ்டார் கிளப் மற்றும் பசறை மண்ணை பிரதமப்படுத்தும் நியூ ரோயல் அணிகளுக்கு போட்டி காத்திருக்கிறது. சிறந்த ஒரு போட்டி, இரவை சூடு பறக்க அல்லது வெறுக்கு ஒரு அட்டகாச போட்டியாய் மாற்றி தர காத்திருக்கிறது. இந்த அணிகளுடைய போட்டியும் பொறுத்திருந்து பார்ப்போம். ஸ்டார் கிளப்பினுடைய நட்சத்திர வீரர்களும் இருக்கிறார்கள், அதே போன்று நியூ ரோயலுடைய தலை சிறந்த நட்சத்திர வீரர்களும் இருக்கிறார்கள். ஆகிய இரண்டு அணிகளுடைய பல பொருத்திய ஆட்டத்தினை எங்கள் மணியுடைய சொந்தங்களுக்காய் எங்கள் விருந்தளிக்கக்கூடிய வகையை தந்தவனம் இருக்கிறார்கள். அதே போன்று பேசும் வாயிலாக நேரடியாக காணக்கூட கிடைக்கும் அத்தனை சுவாரஸ்யமான போட்டிகளையும் நீங்கள் நேரடியாக காணக்கூடியதாக இருக்கும். அவர்களுக்கு சுவாரஸ்யமான போட்டிகளை மாற்றித்தர காத்திருக்கிறார்கள். பொறுத்து பார்ப்போம். பிரதான நடுவராக எங்களுடைய மணி விருதுபடுத்தும் கரப்பந்த சம்மேளனத்தினுடைய சிறந்த நடுவர் நாகரையா அவர்களும், அதே போன்று எதிரிகளுடைய சிறந்த ஆட்ட வீரரும், அதே போன்று துணை நடுவராக கூடியிருக்கும் கருணாகரன் அவரையும் நாங்கள் இணைந்து கொண்டு தொடர்ச்சியாக ஸ்கோர் விவரங்களும் தர காத்திருக்கிறோம். அத்தனை அபிமான ஃபேஸ்புக் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிமையான இரவு பொழுது வணக்கங்கள். அடுத்த ஒரு போட்டித் தொடரில் உங்களை அத்தனை பேரையும் சந்தித்திருக்கின்றோம். அந்த வகையிலே தொடர்ச்சியாக போட்டிகள் பாருங்கள். இன்றைய நாளுக்கான 5வது போட்டிகளாக இடம்பெறக்கூடிய போட்டியாக இந்த போட்டிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்டார் கிளப் மற்றும் நியூ ரோயல் ஆகிய அணிகளுக்கு இடையிலான போட்டிகளாக இந்த போட்டிகள் தற்சமயம் இடம்பெற காத்திருக்கிறது. அந்த வகையிலே கோகிலன் தலைமையிலான ஸ்டார் கிளப் 8ஆம் விஜய மண்ணை பிரதிநிதித்துவப்படுத்தி இன்றைய நாளே ஆடுகளத்திற்கு வந்திருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் பசறை மண்ணை பிரதிநிதித்துவப்படுத்தி நியூ ரோயல் அணி இன்றைய நாளே ஆடுகளத்திற்கு வந்திருக்கிறது. அந்த வகையில் 2 அணிகளுமே கடந்த காலங்களில் மிகவும் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு அணியாக இருக்கக்கூடிய ஒரு அணியாக இந்த 2 அணிகளும் இன்றைய நாளே ஆடுகளம் வந்திருக்கிறது. நாங்கள் சிறப்பான ஒரு விடயமாக கூற வேண்டும். நிச்சயமாக இந்த போட்டிகள் மிகவும் சிறப்பான ஒரு போட்டிகளாக தொடர்ச்சியாக இந்த மைதானத்தில் இடம்பெற காத்திரை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டு அடுத்தடுத்த போட்டிகளை இந்த மைதானத்தில் உங்களுக்காக நாங்கள் நாளைய தினம் வரைக்கும் நடத்தி முடிய நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய எதிரொலி கிணத்தினுடைய 2வது நாள் போட்டிகளாக இன்றைய போட்டிகள் தொடர்ச்சியாக இந்த மைதானத்திலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கூடிய வேளையிலே நேற்றைய போட்டிகளை தொடர்ந்து இன்றைய நாள் போட்டிகள் மிகவும் சிறப்பான போட்டிகளாக தொடர்ச்சியாக இந்த மைதானத்திலே இடம்பெற்ற வண்ணம் இருக்கிறது. அதன் அடிப்படையில் நாங்கள் பார்க்கின்ற போது ஸ்டார் கிளப் மற்றும் நியூ ரோயல் ஆகிய அணிகளுக்கும் இடையிலான போட்டிகளாக இந்த போட்டிகள் இடம்பெற காத்து கொண்டிருக்கூடிய இந்த வேளையிலே இந்த போட்டிகளுக்கு சிறப்பான மத்தியஸ்தம் வகிக்கக்கூடிய வீரராக எங்களோடு இணைந்திருக்கின்றார். நாளில் நாதன் அவர்கள் எங்களோடு தொடர்ச்சியாக இணைந்திருக்கின்றார். அது மாத்திரமல்லாமல் 2ஆம் கட்ட நடுவராக எங்களுடைய எதிரொலி விளையாட்டுக் கழகத்தினுடைய விளையாட்டு வீரர் திருவாளர் கர்ணன் அவர்களும் இன்றைய நாளே எங்களோடு இணைந்து கலந்து சிறப்பிக்க காத்திருக்கிறோம். நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டு போட்டிகளை அப்படியே ஆரம்பிக்க காத்திருக்கிறோம். ரைட், போட்டிகள் அப்படியே ஆரம்பிக்கப்பட காத்திருக்கக்கூடிய வேளையிலே போட்டியிலே நியூ ரோயல் அணி பந்து பணிவிற்கான வாய்ப்பினை அங்கே பெற்றிருக்கக்கூடிய வேளையிலே பந்தினை பணிவிற்காக ஸ்டார் கிளப் அணிகளுக்கான போட்டி முதல் புள்ளி அங்கே ஸ்டார் கிளப் பக்கம் திரும்பி இருக்கிறது. ஸ்டார் கிளப்பினுடைய அணியிலே சிறந்த வீரர்கள் இருக்கிறார்கள். தூக்கல் இருக்கிறார், அதே போன்று 8ஆம் இலக்க இருக்கிறார், அதே போன்று பரிச்சயமான பல வீரர்கள் இருக்கிறார்கள். மறுபடியும் நியூ ரோயல் அசான் மற்றும் தியாகு போன்றவர்களும் இருக்கிறார்கள். எதிராத்திரி சிறந்த முறையிலே அதிரடியை தாக்கக்கூடிய வீரர்கள். முதல் புள்ளி அங்கே 2வது புள்ளியாய் மாறி இருக்கிறது ஸ்டார் கிளப் அணி பக்கம். அந்த வகையில் 2வது புள்ளி அங்கே பெறப்பட்டிருக்கிறது. ஸ்டார் கிளப் அணி பக்கமாக பெறப்பட்டிருக்கிறது. 2-0 என்ற அடிப்படையில் 2 அணிகளுமே ஆடுகளத்தில் இருக்கக்கூடிய வேளையில் நீண்ட இடைவேளைக்கு விரும்பதாக கோகுலுடைய கரம் இந்த பசறை மண்ணுக்கு பதியப்பட்டிருக்கிறது சொல்ல வேண்டும். 8ஆம் மண்ணை பிரிந்து ஸ்டார் கிளப் அணி எதிரொலி
மைதானத்துக்கு வருகிறது. அதை தொடர்ச்சியாக எங்களுடைய பசறை மண்ணை பிரதிநிதித்துவப்படுத்தி நியூ ராயல் அணி ஆடுகளம் இங்கே வந்திருக்கிறது. ரைட், அதனால இப்போ அணியினுடைய புள்ளி விவரங்களை நாங்கள் பார்க்கும்போது 2-1 என்ற அடிப்படையில் 2 அணிகளுமே ஆடுகளத்தில் கூடிய வெளியே பாருங்கள். மீண்டும் ஒரு புள்ளி பணியில் உயர்த்தப்பட்ட வெளியே 1-3 என்ற அடிப்படையில் 2 அணிகளுமே ஆடுகளத்தில் இருக்கிறார்கள். அந்த வகையிலே நியூ ராயல் அணி ஒற்றை புள்ளிகளோடும் ஸ்டார் கிளப் அணி 3 புள்ளிகளோடும் ஆடுகின்ற வேலை 2வது புள்ளி பட்டியல் அங்கே பெறப்பட்டிருக்கிறது. அற்புதமான ஒரு பிளேஸினூடாக அங்கே புள்ளி பட்டியல் அங்கே பெறப்பட்டிருக்கிறது நியூ ராயல் அணி பக்கம். புள்ளி பட்டியல் பாருங்கள் 2-3 என்ற அடிப்படையிலே இருக்கிறது. பந்து பணிப்பிற்காக அங்கே தியாகு அழைக்கப்பட்டிருந்தார் நியூ ராயல் அணியினுடைய வீரர். நல்ல ஒரு பிளேஸ் பாருங்கள், ஒரு அற்புதமான பிளேஸினூடாக புள்ளி பட்டியல் அங்கே பெறப்பட்டிருக்கிறது. நியூ ராயல் அணி பக்கமாக 3வது புள்ளி பட்டியல் அங்கே பெறப்பட்டிருக்கிறது. 3-3 அடிப்படையில் புள்ளி அங்கே சென்று கொண்டிருக்கின்ற வேளையிலே நல்ல ஒரு போட்டியாக அந்த போட்டி இடம்பெற காத்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே 3-3 அடிப்படையிலே 2 அணிகளுமே ஆடுகளத்தில் இருக்கிறார்கள். நான்கு மூன்று நிலையில் புள்ளிகள் பரிமாறிவிட்டு வந்திருக்கிறது. தொடர்ச்சியாக நியூ ராயல் பக்கம் புள்ளிகள் இருக்கிறது. தொடர்ச்சியாக தியாகினுடைய அடுத்த 10 மணித்தல் ஒழுங்கமைக்கப்படுகிறது. சீபாசினூடாக அடித்தாடப்படுமா எடுத்தாளர்களுக்கான முனைப்பு இருக்கிறது. பேக்பாசினுடைய தாக்கம் புள்ளியாக மாறுவார். மீண்டும் அது ஒழுங்கமைக்கப்படுகிறது. நியூ ராயல் பக்கம் குயிக் முறையிலே பேஸ் முறையில் அகற்றி இருக்கிறார்கள். பேக்பாசினுடைய தாக்கம் மீண்டும் ஒழுங்கமைக்கப்படுகிறது. ஐபாசியுடைய அற்புதமான தாக்கம் வெள்ளை கொண்டு தாண்டி இருக்கிறது. அது புள்ளியாக திரும்பி இருக்கிறது. ஸ்டார் கிளப் பக்கம் 4-4 என்ற அடிப்படையில் புள்ளி பட்டியல் அங்கே தொடர்ச்சியாக உயர்த்தப்பட்டிருக்கின்ற புள்ளிகள் சமநிலைப்படுத்தப்பட்டிருக்கிறது. 2 அணிகளுமே சமனான புள்ளிகளோடு ஆடுகளத்தில் கூடிய வேளையிலே ஸ்டார் கிளப் அணி பக்கம் அங்கே பந்து பணிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற வேளையில் மீண்டும் ஒரு பிளேஸினூடாக பந்தினை பெறுவதற்கான முனைப்பு. நல்ல ஒரு அணுகல் பாருங்கள், அங்கே கோகுலுடைய கரங்களில் அறியப்பட்ட பந்து அது எல்லை கொடுக்காப்பால் சென்று டச் அவுட் முறையிலே இந்த புள்ளிப்பட்டியல் அங்கே வரப்பட்டிருக்கிறது. ஸ்டார் கிளப் அணி பக்கமாக புள்ளிப்பட்டியல் பாருங்கள் அங்கே 5-4 வைக்கப்பட்டிருக்கிறது. ஸ்கோரிங் 5-4 என்ற அடிப்படையிலே ஒற்றை புள்ளிகள் வித்தியாசத்தோடு முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிறது. நல்ல ஒரு பிளேஸ் பாருங்கள், அங்கே தொடர்ச்சியாக மீண்டும் ஒரு புள்ளிப்பட்டியல் தொடர்ச்சியாக நியூ ராயல் அணி பக்கமாக உயர்த்தப்பட்டிருக்கின்ற வேளையிலே 5-5 தொடர்ச்சியாக புள்ளிகள் அங்கே சமநிலைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே பந்தினை பணிப்பதற்காக நியூ ராயல் அணியினுடைய வீரர் அங்கே அழைக்கப்பட்டிருக்கூடிய மீண்டும் ஒரு அரைதலுக்கான வாய்ப்புகள் அங்கே இருக்கிறதா? இல்லை, அற்புதமான ஒரு சிறப்பான ஒரு லாபகமான 8ஆம் இலக்க ஜேசி அணிந்த வீரனுடைய கரங்களில் இருந்த பந்து அங்கே அறையப்படக்கூடிய வேலையிலே பாருங்கள் 6வது புள்ளியும் அங்கே பெறப்பட்டிருக்கிறது. 6-5 என்ற அடிப்படையிலே புள்ளிப்பட்டியல் அங்கே சென்று கொண்டிருக்கிறது. அற்புதமான ஒரு தாக்கம் அது எல்லைக்கொண்டு தாண்டி இருக்கிறது. புள்ளியாய் திரும்பி இருக்கிறது. ஸ்டார் கிளப் பக்கம் 7வது புள்ளி பதிவிட்டு இருக்கிறார்கள். ஸ்டார் கிளப் அணியினர் 7-5 என்ற நிலையில் 8ஆம் இலக்க வீரர் நடுபந்தினை படிப்பதற்காக ஸ்டார் கிளப் பக்கம் வருது. சிறந்தோர் பந்து மணிகள் புள்ளியாய் திரும்பி இருக்கிறது. நேரடியாக புள்ளியாய் திரும்பி இருக்கிறது. ஸ்டார் கிளப் அணிக்கு 8-5 ஸ்கோரிங் 8-5. நல்ல ஒரு புள்ளி பட்டியல் அங்கே பாருங்கள். தொடர்ச்சியாக 8வது புள்ளி அங்கே பெறப்பட்டிருக்கிறது. ஸ்டார் கிளப் அணி பக்கம் இருக்கிறது. புள்ளி பட்டியல் அங்கே பெறப்பட்டிருக்கிறது. நல்ல ஒரு பிளேஸுக்கான முனைப்பு அங்கே தருணுடைய பக்கம் இருந்து கிடைக்கப்பட்டது. வெளியில நல்ல ஒரு பிளேஸ் தொடர்ச்சியாக பார்க்கலாம். மீண்டும் ஒரு அரைதல் அசாட் நிச்சயமாக டச் அவுட் புள்ளிகள் அங்கே பெறப்பட்டிருக்கிறது. நியூ ராயல் அணி பக்கமாக அந்த புள்ளி பட்டியல் அங்கே பெறப்பட்டிருக்கிறது. அசாயினுடைய கரங்கள் இந்த புள்ளி பட்டியல் அங்கே பெறப்பட்டிருக்கிறது. 6வது புள்ளி பட்டியல் அங்கே பெறப்பட்டிருக்கிறது. 6-8 என்ற அடிப்படையில் 2 அணிகளுமே இரட்டை புள்ளிகள் வித்தியாசத்தோடு முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிற மீண்டும் ஒரு ஆறுதல் பாருங்கள், அங்கே குயிக் அட்டாக்கினூடாக அடித்து காட்டுகிற வேலையது டச் அவுட்டினூடாக புள்ளிகளாக மாற்றப்பட்டிருக்கிறது. 9வது புள்ளி பட்டியல் அங்கே பெறப்பட்டிருக்கிறது. 9-6 என்ற அடிப்படையிலே புள்ளி பட்டியல் அங்கே சென்று கொண்டிருக்கிறது. விடுமுறை ரோயில் பக்கம் ஒழுங்குபடுத்தப்பட்டு அற்புதமான ஒரு தாக்கம் எடுத்தார்கள் முனைப்பு இருக்கிறது. ஐபாசியுடைய தாக்கம் தடுத்தாடி இருக்கிறார்கள். புள்ளியாக மாறுவார். ரோயல் பக்கம் புள்ளியாக திரும்பி இருக்கிறது. 7வது புள்ளி பதிவிட்டு இருக்கிறார்கள். ரோயல் அணியினர் 7-9 ஸ்கோரிங் 7-9. இன்னும் 2 புள்ளிகள் தேவை பாருங்கள். அங்கே 2வது புள்ளிகளை பெறுகின்ற போது புள்ளிகள் அங்கே சமநிலைப்படுத்தப்பட வாய்ப்புகள் இருக்கிறது. 7-9 என்பது போட்டியினுடைய நிலையாக வேளையிலே பாருங்கள் தொடர்ச்சியாக 8வது புள்ளியும் அங்கே பெறப்பட்டிருக்கிறது.
நியூ ராயல் அணி பக்கம் 8-9 என்ற அடிப்படையில் புள்ளிப்படியில் அங்கே உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஏனும் ஒற்றை புள்ளிகள் மாத்திரமே தேவை புள்ளிகளை சமநிலைப்படுத்திக் கொள்வதற்காக. ஒருத்தரது பார்க்கலாம் நல்ல ஒரு அரைதலாக இருந்தாலும் கூட பாருங்கள் அது எல்லை கொண்டு அப்பால் செல்லக்கூடிய வேளையிலே தொடர்ச்சியாக புள்ளிகள் அங்கே சமநிலைப்படுத்தப்பட்டிருக்கிறது. 9-9 என்ற அடிப்படையிலே 2 அணிகளுமே சமனான புள்ளிகளோடு ஆடுகளத்திலே இருக்கிறார்கள். எல்லைக்கோடு தாண்டி ஸ்டார் கிளப்புக்கு புள்ளியாய் திரும்பி இருக்கிறது. 10-9 ஸ்கோரிங் 10-9. லாபகமான ஒரு பந்து பணித்தல் உயர்த்தப்படுகிறது. அசனுடைய கரங்களிலே புள்ளியாக திரும்புமா ஐபாசினுடைய தாக்கம் கச்சேரியிலே எடுத்து ஆடப்பட்ட பந்து மீண்டும் பேக்கெட்டுடைய ஒரு தாக்கத்துக்கான எதிர்பார்ப்பு லேஸ்வரிய வந்து நகர்த்தினார். குயிக்கெட்டக்கினுடைய தாக்கம் புள்ளியாய் திரும்பி இருக்கிறது ஸ்டார் கிளப் பக்கம். நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு புள்ளி பட்டியல் அங்கே தொடர்ச்சியாக வைத்தப்பட்டிருக்கிறது. 11-9 இருக்கிற போட்டியினுடைய நிலை. ஸ்டார் கிளப் மற்றும் நியூ ராயல் அணிகளுக்கு இடையிலான போட்டிகளை பொறுத்தவரை 11-9 என்ற அடிப்படையில் பாருங்கள் சென்று கொண்டிருக்கின்ற வேளையிலே சொல்லிக் கொண்டிருக்கும் போது ஒரு பந்து அங்கே வலையிலே சிக்கப்பட்டிருக்கிறது. நேரடியாக அறையப்பட்ட பந்து அது வலையிலே சிக்கியிருக்கிறது. புள்ளிப்படியில் அங்கே 10 வைத்தப்பட்டிருக்கிறது. 10-11 என்ற அடிப்படையிலே புள்ளிப்படியில் அங்கே சென்று கொண்டிருக்கிறது. 10-11 இருக்கிறது. இன்னொரு அற்புதமான ஒரு ஆறுதல் கோகுலுடைய கரங்கள் பாருங்கள் அங்கே பேக்கடைகளாக அறையப்பட்டிருந்த வேளையில் கூட அது தடுத்து ஆடப்பட்டிருந்தாலும் தொடர்ச்சியாக 4 முறை ஒரு பக்கம் பந்தினை கையாள முடியாது என்பது தரப்பந்தாட விதியினுடைய ஒரு விதியாக இருக்கக்கூடிய வேளையிலே அந்த குற்றத்தினை செய்திருக்கிற அடிப்படையில் புள்ளிப்படியில் அங்கே இலக்கப்பட்டிருக்கிறது. நியூ ராயல் அணி பக்கம் இருந்து பாருங்கள் அங்கே 12வது புள்ளி அங்கே பெறப்பட்டிருக்கிறது. ஸ்டார் கிளப் அணி பக்கமாக 12-10 என்ற அடிப்படையிலே புள்ளிப்படியில் அங்கே விளையாடி கொண்டிருக்கிறார்கள். 11-12 பொழுது ரோயல் பக்கம் புள்ளி திரும்பி இருக்கிறது. ரோயல் அணி பக்கம் வருது பந்து படித்தல் சிறந்தொரு பந்து படித்தலாக எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகிய ஸ்டார் கிளப் பக்கம் ஐபாசினூடாக ஒழுங்கமைக்கப்பட்ட பந்து புதுக்கி போடப்பட்டு இருக்கிறது. நகர்த்தி இருக்கிறார்கள். அடித்தவர்கள் வாய்ப்பு இருக்குமா பேக்கட்டையுடைய தாக்கம் அது ஸ்டார் கிளப்புக்கு புள்ளியாய் திரும்பி இருக்கிறது. 13-11 ஸ்கோரிங் 13-11. 13வது புள்ளி பாருங்கள் அங்கே எட்டி பிடிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்டார் கிளப் அணி பக்கம் 13-11 என்ற அடிப்படையிலே மீண்டும் ஒரு அறுதற்கான வாய்ப்பு அசானுடைய கரங்களிலிருந்து அங்கே பந்துகள் பரிமாற்றப்படும் வண்ணம் இருக்கின்ற வழியில் மீண்டும் ஒரு அறுதல் இருப்பினும் பாருங்கள் எரியப்பட்ட பந்து அது எல்லைக்கு அப்பால் செல்லக்கூடிய வேளையிலே தொடர்ச்சியாக நியூ ராயல் அணி பக்கமாக புள்ளிப்படியில் வைக்கப்பட்டிருக்கிறது. 12வது புள்ளி அங்கே பெறப்பட்டிருக்கிறது. 12-13 என்ற அடிப்படையில் புள்ளிப்படியில் சென்று கொண்டிருக்கிறது. ஸ்கோரிங் 12-13 இருக்கிறது இந்த போட்டியினுடைய நிலை. 14-12 நிலையில் பொழுது ஸ்டார் கிளப் 2 புள்ளிகள் முன்னிலை பெற்றிருக்கிறார்கள். சிறந்த ஒரு ஆட்டப்பொழுது அங்கே நடுவில் சமஞ்சூடாக இங்கே பந்து படித்தல் ஜபின் முறையான ஒரு படித்தல் என்று ரோயல் பக்கம் ஒழுங்கமைக்கப்படுகிறது. ஏபாசியோடாக இருக்கிறது. முறையற்ற ஒரு பந்து பகிர்வாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கும். அதனை தடுக்காது இருக்கிறார்கள். எடுத்தாளர்கள் வாய்ப்பு இருக்கிறது. மீண்டும் அவர்களுக்கான வாய்ப்பு இருக்குமா பிளேஸ் முறையிலே பந்து தேர்ந்தெடுக்கிறார். தொடர்ச்சியாக 13-14 ஸ்கோரிங் 13-14. இன்னும் ஒற்றை புள்ளிகள் மாத்திரமே தேவை புள்ளிகளை சமநிலைப்படுத்த பாருங்கள் அங்கே 14வது புள்ளியை பெற வேண்டிய நிலை இருக்கிறது. நியூ ராயல் அணி பக்கமாக மீண்டும் ஒரு அரைதலுக்கான வாய்ப்பு அங்கே பாருங்கள் அங்கே நிகழ்த்தி காட்டப்பட்டிருக்கிறது. 8ஆம் இலக்க வீரர் நடுவினுடைய ஜேசி அணிந்து கொண்டு ஆடக்கூடிய அந்த வீரர் தொடர்ச்சியாக புள்ளிகள் அங்கே பாருங்கள் 15 வைக்கப்பட்டிருக்கிறது. 15-13 என்ற அடிப்படையிலே ஆட்டப்பிரதிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற வேளையிலே 8ஆம் இலக்க வீரர் தானு அங்கே பந்தினை படிப்பதற்காக அழைக்கப்பட்டிருந்த போதும் கூட பாருங்கள் அறையப்பட்ட பந்து அது வலையிலேயே சிக்கியிருக்கிறது. தொடர்ச்சியாக புள்ளிப்பட்டியில் அங்கே நியூ ராயல் அணி பக்கம் உயர்த்தப்பட்டிருக்கின்ற வேளையிலே 14-15 என்ற அடிப்படையிலே புள்ளிப்பட்டியில் அங்கே சென்று கொண்டிருக்கிறது.
சிறுதூர் வந்து படித்தல் ஒழுங்கமைக்கப்படுகிறது. சீபாசியூடாக அற்புதமான ஒரு பிளேஸ் அது புள்ளியாய் திரும்பி இருக்கிறது. கோகுலின் கரங்களூடாக ஸ்டார் கிளப் பக்கம் 16-14 ஸ்கோரிங் 16-14. இன்னும் 2 புள்ளிகள் அங்கே மேலதிகமாக பெற்றிருக்கிறார்கள். ஸ்டார் கிளப் அணியினுடைய வீரர்கள் 16வது புள்ளி அங்கே எட்டி பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். நல்ல ஒரு அறுதல் பாருங்கள். அங்கே தருணுடைய கரங்களில் நிறையப்பட்ட பந்து. தருண் நிச்சயமாக ஒரு சிறப்பான ஒரு ஆட்ட பிரதியை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்ற வேளையிலே பாருங்கள் அங்கே அணியினுடைய புள்ளி விவரங்கள் 15ஆக உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஸ்கோரிங் 15-16 என்பது போட்டியினுடைய நிலையாக இருக்கிறது. ஒற்றை புள்ளிகள் வித்தியாசத்தில் 2 அணிகளுமே ஆடுகிறக்கூடிய வேளையிலே பாருங்கள் அங்கே ரைட். அந்த வகையிலே பாருங்கள் அங்கே 17வது புள்ளி பட்டியலும் அங்கே பெறப்பட்டிருக்கிறது. ஸ்கோரிங் 17-15 என்ற அடிப்படையிலே அங்கே சென்று கொண்டிருக்கின்ற வேளையிலே பாருங்கள் தொடர்ச்சியாக இன்னும் ஒரு புள்ளி பிடிக்கிற வாய்ப்புகள் அங்கே இருக்கின்ற பிளேசினூடாக பந்துகள் அங்கே பரிமாறப்படக்கூடிய வேளையிலே தியாகுவினுடைய கரங்களுக்கு அங்கே புள்ளி பட்டியல் தொடர்ச்சியாக உயர்ந்த வண்ணம் இருக்கிறது. நல்ல ஒரு பிளேசினூடாக அங்கே புள்ளி பட்டியல் உயர்த்தப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக பாருங்கள் அங்கே 16-17 என்ற அடிப்படையிலே சென்று கொண்டிருக்கிறது. ஸ்கோரிங் 16-17 என்ற அடிப்படையிலே புள்ளி பட்டியல் தொடர்ச்சியாக சென்று கொண்டிருக்கிறது. 16-17 ரோயில் பக்கம் சிறந்த பந்து படித்தல் ஒழுங்கமைக்கப்படுகிறது. அற்புதமான ஒரு தாக்கம் ஓப்பன் முறையிலான ஒரு தாக்கம் கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி இருக்கிறார் தியாகு. 2 அணிகள் சமனான போட்டிகள். இதேவேளை அடுத்த போட்டிகளை நாங்கள் ஞாபகத்தை காத்திருக்கின்றோம். இளம்புரை மற்றும் ராவணாஸ் அணிகளுக்கு நேரான போட்டியில் பெற காத்திருக்கிறது. 2 அணிகளையும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்வதோடு ஐபாசியுடைய தாக்கம் அபாரமான ஒரு தாக்கமாக மாறி இருக்கிறது. தொடர்ச்சியாக அந்த புள்ளி ஸ்டார் கிளப் பக்கம் திரும்பி இருக்கிறது. 18-17 ஸ்கோரிங் 18-17. உண்மையிலே வாருங்கள் இது ஒற்றை புள்ளிகள் மாத்திரமே தேவை. 2 அணிகளுமே சமனான ஆட்ட பிரதியோடு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்ற வேளையிலே 17-18 என்ற கணக்கிலே 2 அணிகளுமே ஆடுகளத்தில் இருக்கக்கூடிய வேளையிலே இன்னும் 1 புள்ளிகள் மாத்திரமே தேவை. நியூ ராயல் அணிக்கு புள்ளிகளை சமநிலைப்படுத்த நிச்சயமாக ஒரு அற்புதமான ஒரு அணிகள் பாருங்கள் அங்கே தியாகுவினுடைய கரங்களில் இருந்து புள்ளி பட்டியல் அங்கே உயர்த்தப்பட்டிருக்கூடிய வேளையிலே 18-18 அங்கே புள்ளி பட்டியல் அங்கே சமநிலைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுபோல ஸ்டார் கிளப் பக்கம் உயர்ந்திருக்கிறது 19-18. 1 புள்ளிகள் முன்னிலை பெற்றிருக்கிறார்கள் எங்களுடைய ஸ்டார் கிளப் அணியினர். சிறந்தொரு பந்து பாய்தல் எழுதுவது நேரடியாக புள்ளியை திரும்பி இருக்கிறது. ஸ்டார் கிளப் பக்கம் 20வது புள்ளியை பதிவிட்டிருக்கிறார்கள். ஸ்டார் கிளப் அணியினர் 20-18 ஸ்கோரிங் 20-18. ஒரு தாக்கம் அது பவுல் முறையிலே அது புள்ளி 20 ஸ்கோரிங் 19-20 ஸ்கோரிங் 19-20. அற்புதமான ஒரு தாக்கம் இடத்தை பார்த்து அடித்தாடி இருக்கிறார் கோகுலன். 21-19 ஸ்கோரிங் 21-19. சிறந்தூர் படித்தல் ஒழுங்கமைக்கப்படுகிறது. பேக்பாசினூடாக அற்புதமான ஒரு தாக்கம் எடுத்தாளருக்கு வாய்ப்பு இருக்குமா? இப்பாசினுடைய தாக்கம் வீட்டு வசானுக்கான வாய்ப்பு பிளேஸ் குறையாக மாறும். இப்பாசினுடைய தாக்கம் புள்ளியாய் திரும்பி இருக்கிறது.